ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 10th வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அதோட வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். என்னடா இவங்க வந்து கொஸ்டின் பேப்பராக போடுறாங்களே, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து குறித்து கொடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது பண்ணலான்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஓகேவா? உங்களுடைய சான்ஸு, உங்களோட ஆப்ஷன் சான்ஸ் வந்து என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம சோசியல் வந்து பார்க்குறோம். 2025 கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? அதோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனல் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி. ஓகேவா? கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு கம்பல்சரி நல்லா படிச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எதையுமே கஷ்டம்னு நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டால் தான் கொஞ்சம் வந்து நம்ம முடித்து வெளியே வர முடியும். ஓகேவா? இப்போ நமக்கு சமூகவியல் பாடம்னாலே சமூகவியல் பாடம் வந்து கஷ்டம் கிடையாது, படிக்கணும். கரெக்டாக நம்ம 20 பாடம் 22 பாடம் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது கஷ்டமாக தெரியலாம், ஆனால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸி. சமூகவியல் பாடம் வந்து உங்களுக்கு என்னதை பற்றி இருக்குது? ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு சிவிக்ஸு. இப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஹிஸ்ட்ரினா என்னது, நம்ம பழைய காலத்தில் உள்ளதை படித்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து படிப்போம். சிவிக்ஸு, குடிமையல், உங்களுக்கு என்னது, அரசியலமைப்பு. அரசியலமைப்பில் உங்களுக்கு இப்போ தெரியாததே கிடையாது. அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் பல்வேறு மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அரசியல், புவியியல் காலநிலை எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாருக்குமே அவங்க ஒரு சில ஊரில் வந்து காற்று வந்து நல்ல காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, அதை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலநிலை மாற்றங்கள் இந்த மாதிரி. அடுத்து எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம். இப்போ தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து நம்ம அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் நம்ம எந்த மாதிரி ட்ராவல் பண்ணோம், இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நம்ம எந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி தான் இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கலாம். புரிகிற மாதிரி படிக்கணும், மக்கப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி படித்தாதான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது வந்து எப்பயுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பருமே 2025, 2024, 2022 கொஸ்டின் பேப்பர் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாராவது உங்களுக்கு வந்து எனக்கு தனியாகவே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் தனியாகவே சென்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் அந்த நம்பருக்கு நான் தனியாகவே சென்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் கேட்குறதுக்கு வந்து யாரும் தயங்க வேண்டாம். உங்களுடைய மதிப்பெண்கள் அதிகரிக்கவும் உங்களுடைய சமூக அக்கறையினால் தான் உங்களுக்கு வந்து இந்த வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து நான் டவுன்லோட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர் சேனல் இருந்தது, அந்த சேனலுக்கு பதிலாக இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா இது பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2022 கொஸ்டின் பேப்பர், சமூகவியல் கொஸ்டின் பேப்பர் அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? சமூகவியல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 50 மார்க் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். மேப்பு, டைம் லைன் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக படித்து வந்து நீங்கள் மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.